வணக்கம் கன்னிராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்திலேயே ரொம்ப துல்லியமானவங்க. எதையும் ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சு செய்யற அறிவுஜீவிகள் நீங்க. ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களோட அந்த பெர்ஃபெக்ஷன் தான் உங்களோட தனித்தன்மை. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய அந்த தேடலுக்கும் உழைப்புக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னு ஒரு ஆத்மார்த்தமான நண்பனா உங்ககிட்ட பேச போறேன். இந்த உரையாடலை முழுசா கேளுங்க. ஏன்னா இதுல உங்களுக்கான சில முக்கியமான சூட்சுமங்கள் ஒளிஞ்சிருக்கு. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு திட்டமிடுதலின் வெற்றி காலம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதால உங்களுடைய புத்திசாலித்தனம் இப்போ கூர்மையாகும். இதுவரைக்கும் எதையோ இழந்த மாதிரி ஒரு தயக்கம் உங்ககிட்ட இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாசம் என்னால் முடியுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். மத்தவங்க குழம்புற இடத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருந்து காரியத்தை சாதிப்பீங்க. முதல்ல உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் பத்தி பார்ப்போம். கன்னிராசிக்காரங்க நீங்க எதையுமே தர்க்க ரீதியா அணுகிறவங்க. இந்த மாசம் உங்க அலுவலகத்துல ரொம்ப நாளா தேங்கி கிடந்த கோப்புகளை தூசு தட்டுவீங்க. அதாவது நிலுவையில இருந்த வேலைகளை எல்லாம் ரொம்ப வேகமா முடிப்பீங்க. உங்களுடைய இந்த வேகத்தை பார்த்து உங்க மேலதிகாரிகள் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சிலருக்கு தன்னுடைய திறமைக்கு ஏத்த வேலை கிடைக்கலையேங்கிற வருத்தம் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுறத இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்த்திடுங்க. ஏன்னா நீங்க சொல்றது உண்மையாகவே இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு எரிச்சலை தரலாம். அதனால உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய கணக்கு வழக்குகள்ல தெளிவு பிறக்கும். தகவல் தொடர்பு, கணினி மற்றும் தரகு தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் நல்ல லாபம் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் நீங்க ரொம்பவே சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க. கன்னிராசிக்காரங்க இயல்பாவே கணக்குல புலி. எங்க எவ்வளவு செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாசம் உங்களுடைய பழைய சேமிப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு வீட்டுக்கு தேவையான பயனுள்ள பொருட்களை மட்டும் வாங்குறீங்க. நிலம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். அதன் மூலமா ஒரு பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கு. பங்குச்சந்தையில இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு யாரோ சொன்னாங்கன்னு பணத்தை போடாதீங்க. குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் நீங்க கொஞ்சம் விமர்சனங்களை தவிர்க்கணும். உங்க குடும்ப உறுப்பினர்கள் மேல உங்களுக்கு அன்பு இருந்தாலும் அவங்க செய்யற சின்ன சின்ன தப்புகளை நீங்க சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறதுனால சில மனக்கசப்புகள் வரலாம். எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்காம அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டு பாருங்க. அன்பு இன்னும் அதிகமாகும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் கனிவா பேசுங்க. குழந்தைகளோட எதிர்காலம் பத்தி ஒரு முக்கியமான திட்டத்தை தீட்டுவீங்க. பூர்வீக சொத்து விஷயங்கள்ல உங்க சகோதரர்களோட இருந்த இழுபறி நீங்கி ஒரு நல்ல வழி பிறக்கும். உறவினர்கள் மத்தியில உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட அல்லது ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். நீங்க அதிகமா யோசிக்கிறதால தூக்கமன்மை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இரவு நேரத்துல வேலை பார்க்கறத தவிர்த்துட்டு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவுல காய்கறிகளையும் கீரைகளையும் அதிகமா சேர்த்துக்கோங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வாசிங்க அல்லது இசைனை கேளுங்க. அது உங்க மன அழுத்தத்தை குறைச்சு உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். மாணவ நண்பர்களுக்கு இந்த மாசம் ஒரு சிறப்பான மாசம். உங்களோட கவனிக்கும் திறன் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு முறை படிச்சாலே அது உங்க மனசுல ஆழமா பதியும். குறிப்பா ஆராய்ச்சி துறை மற்றும் கணக்கு துறையில இருக்கிற மாணவர்களுக்கு புதிய ஐடியாக்கள் தோணும். ஆசிரியர்களோட பாராட்டுகளை பெறுவீங்க. ஆனாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம். ஒவ்வொரு பாடத்தையும் முறையா திருப்புதல் செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனைய சொல்றேன். புதன்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணுவை மனசார வினதி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா விஷ்ணு சகசரநாமம் கேளுங்க. அதே மாதிரி பச்சை பயிறு தானம் செய்யறது உங்க ராசிக்கு ரொம்ப நல்லது. பறவைகளுக்கு தண்ணீரும் தானியமும் வைங்க. அது உங்களுடைய தடைகளை நீக்கி ஒரு தெளிவான பாதையை காட்டும். மொத்தத்துல இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசிக்கு உங்களுடைய திட்டமிடலால் வெற்றிகளை அறுவடை செய்ய போகிற ஒரு மாசம். நீங்க எதையும் பதட்டப்படாம நிதானமா செஞ்சாலே இந்த உலகத்தை உங்க அறிவால வெல்ல முடியும். உங்க மேல நம்பிக்கை வைங்க. காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நல்லதே நடக்கும். அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமாக சொல்லி வருகிறேன். மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா துணை. முருகர் அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும்.
வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.